பாஜகவுடன் கூட்டணி கிடையவே கிடையாது, யார் காலிலும் அதிமுக விழ வேண்டிய அவசியமே இல்லை என்று ஜெயக்குமார் ஆவேசமாக பேசியுள்ளார். மதுரையில் நேற்று நடந்த செய்தியாளர்களை சந்தித்த அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன், தமிழகத்தில் அதிமுக பலமாக இருக்க வேண்டும் என பாஜக நினைக்கிறது. அது ஒன்றுபட்ட அதிமுகவை செயல்பட வேண்டும் என்பதே பாஜகவின் எண்ணம். அதிமுக பாஜகவுடன் இணைந்து தேர்தலை சந்தித்தால் தான் வெற்றி பெற முடியும். பாஜகவுடன் கூட்டணியில் இருந்தபோது தோல்வியை சந்தித்த அதிமுக கூட்டணியில் இருந்து வெளியே வந்து படுதோல்வி அடைந்துவிட்டது. இந்த நிலையில் பாஜக கூட்டணிக்கு அதிமுக வந்தால் நான் ஏற்றுக்கொள்ள தயாராக உள்ளேன். திமுகவை வீழ்த்த பாஜக கூட்டணிக்கு அதிமுக வர வேண்டும், இல்லை என்றால் அழிந்துவிடும் என கூறியிருந்தார். இது குறித்து பதிலளித்த பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, கூட்டணிக்கு நேரமும் காலமும் இருக்கிறது. தமிழகத்தில் திமுக ஒழிக்கப்பட வேண்டும். சூழலை பொறுத்து கூட்டணி குறித்து முடிவு எடுக்கப்படும் என்றும் கூறியிருந்தார். இந்த நிலையில் சென்னையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் செய்தியாளர்களை சந்தித்த போது செய்தியாளர்கள் டிடிவி தினகரன், அண்ணாமலை ஆகியோரின் கருத்துக்கள் தொடர்பாக கேள்வி எழுப்பினர். அதற்கு பதிலளித்த அவர், 2026 சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி இல்லை. பாஜகவுடன் இன்றைக்கும் என்றைக்குமே கூட்டணி கிடையாது என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். எங்கள் நிலைப்பாடு தொடரும் என்றும், மற்றொரு பக்கம் டிடிவி தினகரனை பொறுத்தவரை தன் மானத்தை விட்டுவிட்டு தன் மீதான வழக்குகளில் இருந்து விடுவிக்கப்பட வேண்டும் என்பதற்காக பாஜகவிடம் சரண்டர் ஆகிவிட்டார். பாஜகவிடம் சரண்டர் அடைந்ததை ஒருவர் பாஜகவிடம் கூட்டணிக்கு வாங்க என்று சொல்வது ஏற்புடையதல்ல. அதிமுகவை பொறுத்தவரை தன்மானத்தோடு இயங்கக்கூடிய ஒரு இயக்கம். யார் காலிலும் விழ வேண்டிய அவசியம் அதிமுகவிற்கு இல்லை. டிடிவி தினகரன் போல பாஜகவின் காலில் அதிமுக விழ வேண்டிய அவசியமில்லை. 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தனித்து போட்டியிட்டு வெற்றி பெறும் என்றும் கூறியுள்ளார். மேலும் பேசிய ஜெயக்குமார், திமுகவை பொறுத்தவரை இரட்டை நாக்கு. நேற்று ஒரு கொள்கை, இன்று ஒரு கொள்கை, நாளை ஒரு கொள்கை. பதவி சுதந்திரத்துக்காக யாரை வேண்டுமானாலும் விடுவார்கள், யார் காலை வேண்டுமானாலும் வாருவார்கள். அதிமுகவை பொறுத்தவரை அந்த நிலை என்றைக்குமே இருக்கவே இருக்காது என்றும் கூறியுள்ளார். இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியாநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.